அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எவர்கிரீன் கைடன்ஸ் கோயம்புத்தூர். எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்போ ஆரம்பிக்கும் அப்படிங்கிற ஆர்வம் பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இருந்தது. இப்போ ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் ஆகஸ்ட் 14ஆம் தேதி ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாதுங்க, கவுன்சிலிங் ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, ஸ்டே ரவுண்டு. அப்போ 4 ரவுண்டுக்கான கவுன்சிலிங் ஷெட்யூல் ஆல் இண்டியா கோட்டாக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ், சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 14th ஆரம்பிக்கிறது. அடுத்தது தமிழ்நாடு கவுன்சிலிங் எப்போ ஆரம்பிக்கும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்குங்க. யூஸ்வலாகவே தமிழ்நாடு கவுன்சிலிங் ஒரு 1 வீக்கில் ஆரம்பிக்கும். ஸோ லாஸ்ட் இயர் ஜூலை 20ஆம் தேதி ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் ஆரம்பிச்சது. ஜூலை 25ஆம் தேதி ஸ்டேட் கோட்டா ஆரம்பிச்சதுங்க. இந்த வருஷம் ஆல் இண்டியா கோட்டா ஆகஸ்ட் 14 ஆரம்பிக்குது. ஸ்டேட் கோட்டா எப்போ ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மாநில ஒதுக்கீட்டு இடங்களுக்கான கலந்தாய்வு ஆகஸ்ட் 21ஆம் தேதி தொடங்குதுங்க. ஆகஸ்ட் 21ஆம் தேதி தொடங்குது. அப்போ இது ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங். செகண்ட் கவுன்சிலிங் எப்போ நடக்கும், தேர்ட் கவுன்சிலிங் எப்போ நடக்கும் அப்படிங்கன்னா, அப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் ஆகஸ்ட் 21ஆம் தேதி ஆரம்பிக்குது. ஸோ செகண்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா, ஸோ 2ஆம் கட்ட கலந்தாய்வு, செகண்ட் ரவுண்ட் கலந்தாய்வு செப்டம்பர் 11 முதல் 20 வரைக்கும் நடக்குதுங்க. யூஸ்வலாகவே ஒரு கவுன்சிலிங் அப்படிங்கிறது டோட்டலாக முடியிருக்கு ஒரு 20 நாட்கள் டைம் எடுக்குங்க. ஸ்டார்ட் ஆகி முடியிருக்கு ஒரு 15 days. அதுக்கப்புறம் ஜாயினிங் டைம் எல்லாம், அதுக்கப்புறம் என்னென்ன சீட்ஸ் எல்லாம் சேரலை அப்படிங்கிற ரிப்போர்ட்டெல்லாம் கொடுக்கணும் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனுக்கு. அப்போ ஒரு 20 நாட்கள் வரைக்கும் தேவைப்படுங்க. அப்போ ஆகஸ்ட் 21ஆம் தேதி ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங், செப்டம்பர் 11ஆம் தேதி ரவுண்ட் 2 கவுன்சிலிங். ஸோ தேர்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது அக்டோபர் மாதம் நடக்குதுங்க. தேர்ட் ரவுண்ட். ஸோ தேர்ட் ரவுண்ட் 3வது ரவுண்டு கலந்தாய்வு, மாநில ஒதுக்கீட்டுக்கான 3வது ரவுண்டு கலந்தாய்வு தேர்ட் ரவுண்ட் அக்டோபர் 3ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 12 வரைக்கும் நடக்குதுங்க. அப்போ கவுன்சிலிங் ப்ராசஸ் தமிழ்நாட்டில் இதுக்கப்புறம் ஸ்டே ரவுண்ட் நடக்கும். ஸோ இது டென்டேட்டிவாக சொல்லியிருக்காங்க. எக்ஸாக்டாக என்ன டேட்டில் ஆரம்பிக்குது, என்ன டேட்டில் சாய்ஸ் ஃபில் பண்ணணும், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், ஸோ இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலுமே 1 by 1 கொடுப்பாங்க. அப்போது ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணிட்டே இருக்கோம். ஸோ எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.